ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம கலெக்டிவ் நவுன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஒரே வகையை சேர்ந்த பலரை அல்லது பல பொருட்களை ஒரு தொகுப்பாக காட்டுவது தான் கலெக்டிவ் நவுன் சொல்கிறோம். அதாவது இது ஒரே வகையை சேர்ந்த பல நபர்களை கொண்டோ இல்லை பல பொருட்களின் தொகுப்பாகவோ இது இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா டீம் அப்படின்னா ஒரு குழு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். குறிப்பிட்ட நபர்கள் ஒரு குழுவாக இருப்பாங்க. பஞ்ச் அப்படின்னா ஒரு திரண்ட தொகுப்பு, அதாவது ஒரு பூச்செண்டை கூட நம்ம உதாரணமாக சொல்லலாம். பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். க்ரௌட் அப்படின்னா ஒரு கூட்டம், மக்கள் கூட்டத்தை நம்ம க்ரௌட் அப்படின்னு சொல்கிறோம். இதில் எக்ஸாம்பிள்ஸாக சில சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். க்ரௌட் ஆஃப் பீப்புள் கேதர்டு இன் மார்க்கெட் அப்படின்னா குறிப்பிட்ட மக்கள் ஒன்றா நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இதில் க்ரௌட் அப்படிங்கிறது தான் கலெக்டிவ் நவுன். ஃப்ளெக் ஆஃப் பேர்ட்ஸ் ஃப்ளூ அக்ராஸ் த ஸ்கை அப்படின்னா ஒரு பறவைகள் கூட்டம் வானத்தில் பறக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே ஃப்ளெக் அப்படிங்கிறது தான் கலெக்டிவ் நவுன். டீம் ஆஃப் பிளேயர்ஸ் ஒன் த மேட்ச் அப்படின்னா ஒரு குழுவை சேர்ந்த நபர்கள் இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டீம் அப்படிங்கிறது தான் கலெக்டிவ் நவுன். அதே மாதிரி கிளாஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் லிசன் டு த டீச்சர். அந்த கிளாஸில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்க டீச்சர் நடத்துகிறத கவனிச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கிளாஸ் அப்படிங்கிறது தான் இங்கே கலெக்டிவ் நவுன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.